ஏனுங்க சார், நாமளே மிடில் கிளாஸ், அதுக்குள்ள என்ன வருமோ அதை பார்க்க சொல்லுங்க. அதை விட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. மிடில் கிளாஸ்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியல. என்னன்னு போய் கேப்போம். ஏனுங்க மாமா? மாமா இப்படி ஃபோன் பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் இரு. சரிங்க சார், பார்த்துக்கோங்க. நான் வைக்கட்டுங்களா? என்ன மேடம், எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் போன் யாருக்கிட்ட பேசுறேன்னு ஒட்டு கேட்க தானே வந்தேன். மாமா எப்ப பாரு நீ சந்தேகமா நினைக்கிறது உங்களுக்கு வேலையே போச்சாக்கும். சரி சத்த கீழே உட்கார, எனக்கு கால் வலிக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு குறைச்சலே இல்ல. ஆசையா வந்து உட்கார்ந்தோம்னா வரட்டுறீங்க. நான் கீழே உட்காந்துக்கிறேன் சாமி, எனக்கு இதுதான் சௌரியம். என்ன விஷயத்த சொல்லு. மாமா என்ன எல்லாரும் மிடில் கிளாஸ்ங்கறாங்க. அப்படின்னா என்னங்க மாமா? அடி கந்தசாமி மாவளே, மிடில் கிளாஸ்னா என்னன்னு தெரியாதாடி? அட நீங்க மட்டும் இல்ல மாமா, அது குஸ்பாக்கா நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உமா உன்னா போதும் நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்னு சொல்றா. இப்போ நீங்க கூட போன்ல மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நம்ம மிடில் கிளாஸ்ங்களா மாமா? அந்த ட்ரெயின்ல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வருமே அதே மாதிரியா? பரவாயில்லையே, உனக்கு எல்லா விவரம் தெரியுதா? மாமா என்ன சாதாரண 36 வச்சிட்டீங்களாக்கு? நானும் சென்னைக்கு வந்து டெவலப் ஆயிட்டோம்ல. நல்லா ஆயிட்டடி டெவலப். சரி சொல்லுங்க, மிடில் கிளாஸ்னா என்ன? ஏண்டி நீ வேற, மிடில் கிளாஸ்னா பணக்காரங்களும் இல்ல ஏழையும் இல்ல, நடுவாள இருக்கிறதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ். அப்ப நம்ம பணக்காரங்களே இல்லீங்களா மாமா? நம்ம ஏழையா? நம்ம ஏழையும் இல்ல பணக்காரங்களும் இல்ல, நடுவாள தான் இருக்கிறோமாக்கோ. மாமா இது என்ன அதிசயமா இருக்குது? மாமா எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ பணக்காரங்க தான் மாமா சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாப்பிளை பார்த்துக்கிற, நீ எல்லாம் பணக்காரி வாங்க. நானும் நம்ம பணக்காரங்க நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. அப்ப பணக்காரங்க இல்லையா? நீ நினைப்படி நினைப்ப. ஆமா, மேடம்க்கு எப்படி இந்த நினைப்பெல்லாம் வந்துச்சு? மாமா எங்க வீட்லாம் காலையில சோறு, அதுக்கப்புறம் நைட்டுக்கும் சோறு, அவ்வளவுதான் செய்வாங்க. இந்த பொரியல் கூட்டு அப்பளம் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா காசுக்கெல்லாம் கஷ்டமாக்கும் எங்க வீட்ல. ஆனா இங்க அப்படியே மாமா நல்லா 3 நேரமும் சோறு குழம்பு பொரியல் ரசம்னு வச்சு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலையில தோசை இட்லி, நைட்டுக்கு தோசை இட்லி, அப்புறம் சப்பாத்தி போடுறோம், பூரி போடுறோம், பிரெட் ஆம்லெட் போடுறோம். உங்க அம்மா இருந்தாங்கன்னா பீஸா செய்கிறேன், இதை ஆர்டர் பண்ணுறேன் அதை ஆர்டர் பண்ணுறேன்னு வாங்கிட்டு வருவாங்க. நீங்க பழமா வாங்கிட்டு வருவீங்க, அப்புறம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஏடி நட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியுதா உனக்கு? மாமா எங்க வீட்லாம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் நான் கண்ணில் கூட பார்த்ததில்ல மாமா. எல்லாம் இங்கே தான் வந்து பார்த்துருக்குறேன் நாக்கு. நீங்கள் நைட்டானா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் சாப்பிட தூங்குறதே இல்லை. அப்புறம் பாலில் ஊற வச்சு பேரிச்சம்பழம் சாப்பிட்றீங்க, திராட்சை சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு உடம்பு நல்லா தேத்துறீங்க. பத்தாவதுக்கு என் பிள்ளைங்களும் இப்படி தான் சாப்பிட்டு பழகிருக்கிறாங்க. நான் கூட இப்படியே சாப்பிட்டு பழகிட்டேங்க மாமா. ஊருக்கு போனோம்னா எல்லாரும் என்னைய கருவாச்சி மாதிரி இருந்தா இப்போ பாலிஸ் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க மாமா. பாத்தியாடி, இப்பவாது புரிஞ்சுக்கோ. உன்னை உங்க வீட்ல எப்படி வச்சிருந்தாங்க, நான் எப்படி வச்சிருக்கிறேன்னு. காலம் பூரா என் காலுக்கடியிலே உட்காந்து கிடக்கணும்டி, மகாராணி மாதிரி உன்னை வச்சிருக்கிற. இது தெரியாம அப்பப்ப என்கிட்ட சண்டைக்கு வேற வர நீ. உங்க பெருமை சொல்றதுக்கு சொல்ல, நீங்க தான் நம்ம ஏழைங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அடி லூசு, 3 நேரம் சோறு தின்னா மட்டும் போதுமா? நிறைய நகை நட்டு வச்சிருக்கோன்னு, நிறைய பங்களா வீடு காருன்னு எல்லாம் சொகுசா வச்சிருக்கணும். அதெல்லாம் வச்சிருந்தா தாண்டி பணக்காரவங்க. நம்ம கிட்ட சொந்தமா வீடு கூட இல்ல, அப்புறம் நம்ம ஏழை தானே. மாமா இது என்ன அதிசயமா சொல்றீங்க? எங்க அப்பா கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனா நல்லபடியா எங்க அப்பா சோறாக்கி திங்காதாக்கும். அவரெல்லாம் ஏழைன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். நீங்க நல்லா ஆக்கி திங்கிறீங்க, ஆனா வீடு தான் இல்ல. ஆனா நீங்களாம் பணக்காரங்கன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல யாரு மாமா பணக்காரங்க யாரு மாமா ஏழை? இன்னைக்குதான் முப்பாத்தா உங்க அப்பா அந்த சமயம் பத்தி தெளிவா சொல்லியிருக்கிற. அந்த ஆளு 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானாக்கோ, ஆனா எப்ப பாரு ஒரு வேட்டி ஒரு சட்டை தான். சரியா அந்த ஆள விடு, உனக்காவது ஏதாவது செஞ்சு போடுவாங்கன்னு பார்த்தோம்னா இளிச்சவாய் மாப்பிள்ள கிடைச்சிட்டான்னு எந்த அலையில கட்டி அனுப்பிட்டா உங்க அப்பங்காரன். இங்க யாருங்க மாமா, எங்க அப்பாவில அத சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் கெட்ட கோவம் வந்துருமா கணக்கு? அட விஷயத்த கேளு. உங்க அப்பா இவ்வளவு சிக்கனமா இருந்து 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். நாங்க அப்படி இருக்க முடியுமா? எங்க அக்காவை கட்டி கொடுக்கும் போது 100 ரூபா நகைவோடு கட்டி கொடுத்துமாக்கோ. நீ என்ன அப்படியா போட்டு வந்த? சரி சரி விடுங்க, எங்க அப்பா ஏதோ பண்ணிட்டாரு. போடுவார் இன்னும் நாள் இருக்குதுல. எப்படி போடுவான்? நம்ம மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமா? மாமா நான் என்ன கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன்? நீங்க எங்க அப்பா நகை போடலங்கற பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எப்ப பாரு என்ன இப்படியே சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப
படிச்சவ சொல்லி தொலைற போக மாட்டேங்கிறா. என்ன மொடமொடப்புல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ற வேதனை. சொல்லு சொல்லு. நான் என்னத்த சொல்றது மாமா, நீங்க நல்ல வசதியா இருக்கீங்கன்னு நான் நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தோம்னா நீங்க ஏழையும் இல்ல பணக்காரும் இல்ல நடுவால் நிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதான் என்னை பாக்குறதுக்கு பணக்கார மாதிரி தெரிஞ்சிருக்குது, அதான் என்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னா. மாமா என்ற வினாடி நீங்க தான் சுத்துனீங்களாக்கோ, வீடியோ எவிடன்ஸ் இருக்குதே. வாழ்க்கையில நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஓ முன்னாடி சுத்துனதுதான். அதுக்கு தண்டனை தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். மாமா நீங்க சொல்லுங்க, இப்போ எங்க அப்பா பணக்காரா நீங்க பணக்காரா? ஏ உங்க அப்பன் தாண்டி பணக்காரன். உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க ஊர்ல எவெல்லாம் நிலம் வச்சிருக்கானோ அவனுங்க எல்லாம் பணக்காரங்க தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கிட்ட வீடு கிடையாது, தோட்டம் தொரவு எதுவுமே கிடையாது. என்கிட்ட வேலை மட்டும்தான் இருக்கு. அதையும் வச்சுதான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா அப்ப நம்ம அவ்வளவுதானா? கிறங்க முடிச்சவளே வாயகியே வச்சிடாத. வேலை மட்டும் போச்சு குடும்பமே நடுத்தருதான். அப்புறம் உங்க அப்பா அந்த சாமி தான் சோறு ஓடணுமாக்கும். ஏனுங்க மாமா கொஞ்சம் கூட மாமனார் மரியாதை இல்லாம எப்ப பாரு கந்தசாமி நீங்க அப்பா பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் உங்க அப்பா பேரை சொல்ல வேண்டியது இருக்குமாக்கோ, பாத்துக்கோங்க. நீ சொல்லுவடி, எங்க அப்பன் பேர் மட்டும் இல்ல என்ற பரம்பரை பேரையே நீ சொல்லுவ. நீரே எதுக்கு அடங்காதவளாச்சே. நான் எவ்வளவு மரியாதையா மிடில் கிளாஸ்னா என்னங்க மாமான்னு கேட்டேன். பதில் ஒழுங்கா வந்துச்சா? திரும்ப நான் இந்த ஊர் பட்டு நாய் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். உனக்கு தெரியலனா யூடியூப்பை பார்த்து கத்துக்கோ. பணக்காரன் என்கிட்ட போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ மிடில் கிளாஸ்ங்கறீங்க. இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்னு சொல்லி என்ன ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. சீக்கிரமா பணக்காரன் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. என்னது பணக்காரன் ஆகணுமா? அட ஆமாங்க மாமா, நீங்க தான் வேலை போச்சுனா மொத்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துட்டு சொன்னீங்கல, வேற ஏதாவது வேலையை பாருங்க. என்னது வேற வேலையை பாக்குறதா? எனக்கு வேலை பார்த்து வச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அட ஆமாங்க மாமா, உங்களுக்கு சூப்பரான சைடு வேலை சொல்றேன் கேட்டுக்கோங்க. சைடு வேலையா? அப்படின்னா என்னடி? அதான் மாமா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி வேலை போய் பாப்பாங்கல்ல கொஞ்ச நேரம் வேலை, அது என்னமோ சொல்லுவாங்க, என்னன்னு எனக்கு வாயில வர மாட்டேங்குது. பார்ட் டைம் ஜாபா? கரெக்டா சொன்னீங்க, பார்ட் டைம் வேலை. அந்த வேலைக்கு சூப்பரான வேலை என்கிட்ட இருக்கு. ஏண்டி நானே ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கே பார்ட் டைம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட இருக்குதா? சொல்லு பார்க்கலாம். ஆமா கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஏன் ரகசியமா? அட ஆமா, விஷயம் தெரிஞ்சு வேற யாராவது வேலைக்கு போயிட்டாங்க என்னன்றது. வாங்க காதை கொடுங்க. என்னத்தையோ புதுசா தான் சொல்ல போறா. சரி கேப்போம். சொல்லு முப்பத்தா. மாமா நேத்து நான் கோவிலுக்கு போயிருந்தேன்ல. ஏன் நீ கோவிலுக்கு போகுதுன்னு அதிசயமா? அதான் டெய்லியும் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறியே, விஷயத்த சொல்லு. அட அவசரம் கொடுக்க மாமா, காது கொடுங்க. சொல்லுடி. மாமா நேத்து கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ஆனா அவனை பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி எனக்கு தெரியலங்க மாமா. சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு அவன் பக்கத்துல போய், ஏப்பா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு பிச்சை எடுக்கிறியே, ஒரு வேலை வெட்டி செஞ்சு சாப்பிடலாம்லன்னு கேட்டேங்க மாமா. சரி அவன் ஏதாவது வேலை சொன்னானா? அட முழுசா கேளுங்க. அந்த ஆள் சொன்னா, நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறேன், இது பார்ட் டைமா பாக்குறேன்னு. ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனில கூட இவ்வளவு வருமானம் வரல, பார்ட் டைமா பாக்குற இந்த வேலையில தான் நிறைய வருமானம் வருது, அதனால மொத்த குடும்பமும் மஜாவா இருக்குன்னு சொன்னா மாமா. என்னடி சொல்ற? அட ஆமாங்க மாமா, அவன் ஒரு முக்கியமான பிசினஸ் சீக்ரெட்டை என்கிட்ட சொல்லி கொடுத்தான். அதாவது அவன் ஐடி கம்பெனில வாங்குற சம்பளத்தை விட இங்கதான் அதிகமா சம்பாதிக்கிறானாமா. ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறானாமா. பேசாம நீங்க ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பத்துல எல்லாரும் சீக்கிரமா பணக்காராயிரலாம். என்னடி சொல்ற? பிச்சை எடுக்கிறதுன்னு பேர் தான் மாமா நல்லா இல்ல, மத்தபடி நல்ல தொழில் மாமா. அது நல்ல வருமானம் பார்க்கலாம். நீங்க வேணா சொல்லுங்க மாமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 கோவில் இருக்குது, ஒரு நல்ல கோவிலை பார்த்து உட்காந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த குடும்பமும் ஒரே வருஷத்துல செட்டில் ஆயிரலாம். உப்பாத்தா ஓடி போயிரு, என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்த நீயே என்ன பண்ணு தெரியாதாக்கும். உருப்படியா ஒரு காரியத்தை சொன்னோம்னா வரைஞ்சு கட்டி சண்டைக்கு வந்துருவீங்க. ஏண்டி நான் நீ பிச்சை எடுக்க போக சொல்றது உருப்படியான வழியாடி? குடும்பத்துக்காக அவன் என்னத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கான், பிச்சை எடுத்தா என்ன குறைஞ்சிருவீங்களா? நீங்க தான் சொன்னீங்கல்ல பணக்காரனும் இல்ல ஏழையும் இல்ல மிடில் கிளாஸ்னு. மிடில் கிளாஸ்னா என்ன, பிச்சை எடுக்க கூடாது ஏதாவது இருக்குதா? என்னைக்கு நான் சொல்றதை நீங்க செஞ்சிருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க, நான் போய் தோசை சுடுறேன். அடி பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டு போயிட்டா? இனி பிச்சை எடுக்க சொல்லிட்டா. அஞ்சு உனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இந்த அழகிதான் வேணும்னு ஒத்த காலில் நீ கல்யாணம் பண்ணியே, உன்னை பிச்சை எடுக்க சொல்லிட்டு போறா பாரு. உனக்கெல்லாம் இன்னும் நீ எல்லாம் படணும் அவகிட்ட.